சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு உரிய வசதிகளை செய்து தருவதில் கேரள அரசு தோல்வியடைந்து விட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சபரிமலை செல்வதற்காக சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட எல் முருகன் இந்த ஆண்டு சபரிமலையில் பக்தர்களுக்கு ஏராளமான இன்னல்கள் ஏற்பட்டதாகவும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியும் கூட வசதிகளை செய்து தர முடியாத அரசாக கேரள மாநில அரசு இருப்பது வேதனைக்குரியது என்றும் குறிப்பிட்டார். சபரிமலையில பொறுத்தளவுக்கு கடந்த ஒரு மாசமாகவே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அங்கு நிலைமை பக்தர்களுக்கு சரியான அடிப்படை வசதிகள் இல்லை. பக்தர்கள் நீண்ட நேரம் காக்க வைக்கப்படுகிறார்கள். பக்தர்களை ஒரு அவதிக்குள்ளாகின்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருந்தது. இதை பாராளுமன்றத்தில் கூட எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேர்ந்த டாக்டர் கே லட்சுமண் அவர்கள் கேள்வி நேரத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அந்த அரசாங்கம் அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லாத போக்குதான் காட்டுகிறது. அந்த மனப்பான்மையோடு தான் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்கிறது. மகர ஜோதி முடிவடைந்த நிலையில் ஜோதி தரிசனத்திற்கு பெண்கள் குழந்தைகள் வர வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு அம்மாநில அரசு தோல்வியடைந்திருப்பதாக அவர் குறை கூறினார். அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி மிகப்பெரிய ஆன்மீக விழாவாக ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாகவும் கூறிய அவர், ராமர் கோவில் என்பது 500 ஆண்டுகால கனவு என்றார். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகால போராட்டம், ஒவ்வொரு இந்திய மக்களினுடைய கனவு. அதனால ஒவ்வொருவரும் என்றைக்கு அந்த அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவார்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பு, அவர்களுடைய ஏக்கம், அவர்களுடைய கனவு, அவர்களுடைய லட்சியம் அனைத்தும் நிறைவேறி வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு ராமர் கோயில்ல அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அந்த கோயில்களுக்கு போறதுக்காக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.